ஸோ உங்களோட ஹார்மோன்ஸ் எப்போ ஹீல் ஆகும் தெரியுமா? நீங்க தூங்கும் போது தான், நாட் வென் யூ ஸ்க்ரோல். ஸோ ஸ்லீப் இஸ் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் லக்ஸுரி தட் வி ஆர் ஆல் என்ஜாயிங். ஸோ எதனால வந்து ஸ்லீப் ரொம்ப முக்கியம்? நீங்க எல்லாமே கரெக்டா பண்றீங்க, ஹோல் ஃபுட் பிளான் பேஸ்ட் டயட் எடுக்கிறீங்க, எக்ஸசைஸ் பண்றீங்க, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பண்றீங்க, பட் ஸ்டில் யூ ஆர் நாட் கன்சீவிங் அப்படின்னா உங்களோட ஸ்லீப் பேட்டர்னை கண்டிப்பா பாருங்க. லேட் நைட் ஷிஃப்ட்ஸ் நிறைய பண்றீங்களா, இல்ல நைட் ரொம்ப நேரம் நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. ஏன்னா ரொம்ப தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் தூங்கும் பொழுது மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் நம்ம பாடியில செக்ரேட் ஆகுது. இந்த மெலட்டோனின் ஹார்மோன் உங்களோட ஊசைக்கோட குவாலிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அண்ட் ஃபார் யோர் ஓவிலேஷன். அண்ட் ஆல்சோ ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ரெண்டுமே ரீபேலன்ஸ் ஆகுது இந்த தூக்கத்துல தான். அப்பதான் உங்களுக்கு வந்து நல்ல ஓவிலேஷன் நடக்கும், எண்டோமெட்ரியல் லைனிங் நல்லா கிடைக்கும். அதுபோல உங்களோட கார்டிசால் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் தூங்கும் போது தான் நல்லா குறையும். ஸோ இன்ஃப்ளமேஷன் பாடியில இருந்ததுன்னா அது நல்லாவே குறைஞ்சிரும். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இன்சுலின் ஸ்பைக்ஸ் வந்துட்டு தூங்குனா நல்லா குறையும். ஸோ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும், பிசிஓஎஸ் போன்ற கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு பியூட்டி ஸ்லீப் ரொட்டீன் இருக்கோ, அது மாதிரி ஃபர்டிலிட்டி ஸ்லீப் ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்படி நம்ம தூங்கணும்? 10 மணிக்கு கண்டிப்பாக தூங்கிடணும். பிகாஸ் வந்து 10 PM to 2 AM இந்த டைம்ல தான் வந்து நம்ம மெலட்டோனின் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது. அதனால 10 o'clock யூ ஷுட் பி ஸ்லீப்பிங். அண்ட் ஆல்சோ நீங்க தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி ஸ்கிரீன்ஸ் எதுவுமே பார்க்காதீங்க. வெதர் இட் இஸ் மொபைல் ஆர் டிவி நீங்க பார்க்காதீங்க. பிகாஸ் ப்ளூ லைட் கேன் பிளாக் த மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேஷன். அண்ட் ஆல்சோ தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ரொட்டீன், ஒரு ரிச்சுவல் வச்சுக்கோங்க. லைக் வந்து கிராட்டிடியூட் ரைட்டிங் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு யூ கேன் ஹேவ் சம் காமிங் டீ லைக் chamomile டீ. அண்ட் ஆல்சோ வந்து சில ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் ப்ராக்டிசஸ் லைக் யோக நித்ரா அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் யூ ஹேவ் அ வெரி லைட் மீல் பிஃபோர் யோர் டின்னர். அது மாதிரி டின்னர் வந்து ரொம்ப ஏர்லி டின்னரா வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து ரொம்ப அதிகமா நம்ம நைட் ஹெவியா சாப்பிடும் பொழுது இன்சுலின் ஸ்பைக் ஆகும், நம்மளோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியல் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும்.